கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க அவ்வளோ முன்னாடியும் வந்து அப்போ வந்து அந்த நிலத்தில் தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்க்கும்போது அப்போ சாமி சிலை கிடைக்குது. இதை பார்த்ததுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து அந்த சாமியே வந்து உங்கள் நிலத்தில் வந்து வந்திருக்கிறா, ஆத்தாலே வந்து இதுக்கு உத்தரவு கொடுத்த மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பாருங்க அப்படிங்கவும் அப்போ வந்து மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுனா வேற ஏதாவது வருமா என்ன, நீங்க இப்படி ஆர்வத்தோட சொல்றத பத்திக்கு நீங்களே கொண்டு வச்சிருப்பீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க நல்லா ஆழமா தோண்டியாச்சுது, எதுவுமே கிடைக்கல, சாமி சிலை தான் கிடைச்சிருக்குது, அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்கவும் அப்ப சிவனாண்டிட்டு வந்து முத்துவேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மகனே இந்த மாதிரி நடந்து போச்சுது, நம்ம நேத்திக்கு வச்சது வேற இல்ல, ஆனா இன்னைக்கு என்னன்னா சாமி சிலை கிடைச்சிருக்குது, என்ன நடந்துச்சோ தெரியல அப்படிங்கும்போது அதுதான் சித்தப்பா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கும் ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேத்திக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ என்னன்னா சாமி சிலை கிடைச்சிருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, எப்படியோ ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுது அப்படிங்கவும் அப்போ ஊர்க்காரங்க சொல்றாங்க, அடுத்தது என்ன நம்ம கோயில் கட்ட தொடங்கிட வேண்டியது என்ன, அதுக்காக வந்து நம்ம வந்து பூஜை போட்ட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்ல அதுதான் முடியாது அப்படிங்கிறாங்க, அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது என்னம்மா என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த நிலத்தை எழுதி கொடுத்துக்கிறதுக்கு என் மருமக வந்து கையெழுத்து போடணும், ஆனா அவ கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அதனால இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஊர்ஜனங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, சாமுண்டீஸ்வரி அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா அவ கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்றதுனால இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட சொல்லி அத்தை கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கையெழுத்து போட்டு தருவாங்க அப்படிங்கவும் நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது நீங்க தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது கோயில் நிலத்துக்காக கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அத்தை வந்து போட்டு கொடுக்கணும், நீங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க, அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்க அத்தை கிட்ட போய் சொல்லுங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஊர்ஜனங்க வந்து உடனே வந்து நம்ம கிளம்புங்க நேரம் சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி கண்டிப்பா வந்து அத்தை கையெழுத்து போட்டு தருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது உடனே பாட்டி சொல்றாங்க, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, அதான் நீ சொல்லிட்டேன்னா கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லபடியா தான் முடியும், அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அப்போ சந்திரகலாவும் அங்கே வந்துடவும் அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சாமுண்டீஸ்வரி அங்கே வராங்க. அப்போ கார்த்தி மயில்வாகனமும் அவங்களும் வந்துடவும் அப்போ வந்து என்ன ஊர்ஜனங்க அவ்வளோரும் வந்திருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அதாவது நிலத்தை வந்து எழுதி கொடுக்கணும், அதுக்கு உங்க கையெழுத்து போட்டாகணுமா, அப்படி போட்டாதான் வந்து நம்ம வந்து கோயில் கட்ட முடியும், அதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் எங்கள் அக்கா கையெழுத்து போட்டு தரமாட்டா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஊர்ஜனங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஊருக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கோயிலுக்காக இப்படி ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அதுக்காக நான் கையெழுத்து போட்டு தரமாட்டேன், அவங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நான் வந்து அவங்க கூட சேர்ந்து நான் கையெழுத்து போட்டு தரமாட்டேன், உங்களுக்கு கோயிலுக்கு நிலம் தானே வேணும், நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்காக நான் வந்து நிலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலாவும் சொல்கிறாங்க, அதான் எங்கள் அக்கா வந்து வேறு நிலம் தரேன்னு சொல்லிட்டாளா, உங்களுக்கு கோயிலுக்கு நிலத்தை வந்து கேளுங்க நாங்களே தாரோம், ஆனால் வந்து எங்கள் அக்கா வந்து அங்கே கையெழுத்து போட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஊர்க்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லைம்மா அங்கே பரமேஸ்வரி அம்மாவோட இடம் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால அங்கே கோயில் வந்து கட்டினீங்கன்னா ரொம்பவே சௌரியமா இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல இருந்து சாமி சிலையும் கிடைச்சிருக்குது, அப்படி இருக்கும்போது ஆத்தாவே வந்து உத்தரவு கொடுத்துருக்கிறா, அப்படி இருக்கும்போது நம்ம அங்கதானே கோயில் கட்ட முடியும், அதனால நீங்க வந்து கையெழுத்து போட்டு தந்தே ஆகணும் அப்படிங்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க நான் சொல்றது கேளுங்க, ஊர்க்காரங்க அவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு எதிராக நீங்க போட்டு தர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ அவ்வளவு பேருடைய வெறுப்பை நீங்க சம்பாதிக்க வேண்டியது இருக்கும், அது மட்டும் இல்லாம சிவனாண்டி சும்மா இருக்க மாட்டான், இதை வச்சு பெரிய ஒரு பிரச்சனையா உருவாக்குவான், அதனால நான் சொல்றது கேளுங்க, நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, ஒரு கையெழுத்து போடுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஆக போறது கிடையாது, நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஊர்க்காரங்க அவ்வளவு பேருக்கும் மத்தியில் நீங்க ஒரு நல்ல பேரும் புகழோட நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி யோசனை பண்றாங்க, சரி நீங்களாம் கேட்டுக்கிட்டதுனால நான் கையெழுத்து போடுறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, மற்றபடி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கோம். இப்போ ரேவதியும் எடுத்து சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லதாவே அமையும், அது மட்டும் இல்லாமல்
ஊர்க்காரங்க முன்னாடி உங்களுக்கு இன்னும் நல்ல பேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கவும் இந்த விஷயத்தை பற்றி பாட்டிக்கிட்ட சொல்லவும் அங்கே பாட்டி வந்து பார்த்தோம்னா அவங்க லாயர்கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்க்கும்போது ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்துடவும் அப்போ வந்து அவங்க பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அவங்களும் இந்த அதிகாரிகளும் வந்துருந்தாங்க. அப்போ ஊர் ஜனங்க முன்னாடி எல்லாருமே வந்து அவங்க கார்த்தி சாமுண்டீஸ்வரின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே பாட்டிக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாயா எல்லாரும் நாங்கள் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லவும் பாட்டி வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து ராஜராஜன் சொல்லும்போது ராஜராஜன் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கவும் அடுத்து சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராஜராஜனோட பொண்ணுங்க எல்லாருமே வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கவும் அப்போ வந்து எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லவும் இந்த நிலத்தை வந்து கோயிலுக்காக எழுதி கொடுத்தாச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே பரமேஸ்வரி பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடிக்கு முடிஞ்சுது சாமுண்டீஸ்வரி, இதுக்கு நான் உனக்கு வந்து நன்றி சொல்கிறேன் அப்படிங்கவும் சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் அவங்க பாட்டிக்கிட்ட முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, அம்மா உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்லாமா அப்படிங்கும்போது, எனக்கு தான் அவளை பற்றி தெரியும், ஆனாலும் வந்து அவள் நல்ல வேலையாக வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. அவள் மட்டும் கையெழுத்து போட்டு தரலன்னா இந்த நிலத்தை நம்ம வந்து கோயிலுக்கு கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அடுத்து ரேவதி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது பாட்டி அப்படிங்கும்போது அப்போ வந்து ரேவதி இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் வந்து கோயிலுக்கு இந்த மாதிரி நிலத்தை எழுதி கொடுத்துருக்கிறீங்களா பாட்டி அப்படிங்கும்போது, ஆமாம்மா உனக்கு நல்லபடியாக குணமடைஞ்சிருன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆத்தா கிட்ட நான் வேண்டியிருந்தேன். அது ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சுது, அவங்க அம்மா வந்து கையெழுத்து போட்டு தரமாட்டான்னு, எங்கே நம்ம நினச்சது நடக்காமல் போயிருமோ, அந்த ஆத்தாளுக்காக வந்து இந்த இடத்த கொடுக்குறேன்னு நான் நினச்சேன், அது நடக்காமல் போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேம்மா. அதுவும் உனக்காக நான் நேர்த்திக்கிடம் பட்டிருந்தேன், அது நடக்காமல் போயிருமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். ஆனால் நல்ல வேலையை எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கவும் இப்போ கார்த்தி வராங்க, எல்லாம் ஒன்னால தாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல்ல, அடுத்து வந்து என்ன பண்ணணுமோ அதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஊட்டாங்க, நம்ம பூமி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதுதான், முதல் மரியாதை பரமேஸ்வரி அம்மா வீட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பரமேஸ்வரி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் வந்து அவங்க அழைக்கவும் அப்போ எல்லாருமே வந்து அவங்க கோயிலுக்கு வரதுக்காக கிளம்புறாங்க. வழக்கம் போல முதல்ல சாமுண்டீஸ்வரி வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் மயில்வாகனம் கார்த்தி ரேவதினு எல்லாரும் சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாட்டிக்கு தலைப்பாகலாம் அவங்க கட்டி விடவும் அடுத்து ராஜராஜனுக்கு வந்து இந்த மாதிரிக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரிக்கு சாமுண்டீஸ்வரிக்கும் வந்து முதல் மரியாதை கொடுக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு சிவனாண்டி முத்துவேல் சந்திரகலா வழக்கம் போல் அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி தான் காட்டவும் இப்போ சந்திரகலா வந்து கோவத்தோடு இருக்கும்போது உடனே அங்கே கார்த்தி வராங்க. அப்போ கார்த்திகிட்ட சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்குன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள் சீக்கிரத்திலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன நினச்சாலும் சரிதான், அது மட்டும் நான் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்க்க விட மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்களும் என்னென்னமோ திட்டத்தை போட தான் செய்றீங்க, அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு இந்த நிலத்தை வந்து கோயிலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் 3 வருஷம் சேர்ந்து போட்டு திட்டம் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கவும் இது கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து கார்த்தி நடந்தெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேர் பேசினதை நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு சாமி சிலையை நான் வந்து அதில் கொண்டு வச்சேன் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாம் உன்னுடைய வேலை தானான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் என்னுடைய வேலை தான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் என்னென்னமோ போட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கூடிய சீக்கிரமே இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்க்க தான் போகிறேன், அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.